ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். ஹரிராம் கேவி 2 சேனல் காணொலியை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் சோசியல் சயின்ஸ் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. It is the vehicle of nation's progress. The concept of Constitution was first originated in USA. இந்த ஒரு பேராலே நம்மளுக்கு 2 கொஷின் இருக்குது. நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம இதனுடைய அர்த்தம் பார்த்துடலாம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது அந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது. தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய நிர்வாகம், ஒரு நாட்டு இப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய கொள்கைகள் ரூல்ஸ் படி நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்பு. அதாவது ஒரு நாட்டின் நிர்வாகமானது அந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்பு என்பதாகும். அதாவது ஒரு நாட்டுடைய நிர்வாகிக்கப்பட்ட சட்டங்கள், கொள்கைகள் இந்த மாதிரி இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது இல்லையா, பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம் which reflects the fundamental principles. அது பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம் தான் இந்த அரசியல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ஆகும். ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் வேணும்னா அதுக்கு அரசியல் அமைப்பு தேவை இல்லையா. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஸ்கூலில் கிளாஸில் இத்தனை பசங்க இருந்தாங்கன்னா கிளாஸுக்குன்னு ஒரு லீடர், அந்த மாதிரி நம்ம தேசத்துக்கு ஒரு லீடர் இருந்து அவங்க இந்த தேசத்தை நல்லா முன்னேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் கொள்கைகள் முதலில் எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னா USA, அமெரிக்காலேருந்து தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலேருந்து வந்தது இந்த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு அப்படிங்கிற சட்டம். அடுத்தது தி நீட் ஃபார் எ கான்ஸ்டிடியூஷன். நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு பேராகிராஃப்லேயே 2 கொஷின் இருக்குன்னு. ஒரு கொஷின் என்ன அப்படின்னா வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி விச் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆன் விச் தி கவர்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் பேஸ்டு. இதை எழுதினாலே ஒரு 2 மார்க், 2 மார்க்லாம் இது கேட்கலாம். வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. அப்புறம் இன்னொரு 1 மார்க் கொஷின் இருக்குது. என்ன அப்படின்னா தி கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டால் USAன்னு எழுதுங்க. அது உங்களுக்கு 1 மார்க்காக கூட கேட்கலாம். அதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தி நீட் ஃபார் எ கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பின் அவசியம் என்ன? All democratic countries have a constitutions that governs them. அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஓர் அரசியல் அமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. எல்லா மக்களாட்சி நாடுகளும், எல்லாமே மக்களாட்சி நாடுகள் தானே, அந்த நாடுகள் எல்லாமே அவங்கள நிர்வகிக்கிறதுக்காக ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை வச்சுருக்காங்க. அதாவது இவங்கன்னா இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. A constitution puts down certain principles that form the basis of any kind of a state that we as citizens desire to live in. A constitution tells us the fundamental nature of our society. அதாவது ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியல் அமைப்பு வகுத்து கொடுக்கிறது.
நம் சமூகத்தின் அடிப்படை தன்மையே அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மக்கள், நாட்டின் குடிமக்கள் எப்படி இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, அதாவது திருடக்கூடாது, உழைச்சி சாப்பிட்ணும், திருடுனா இந்த தண்டனை அப்படின்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் அமைப்பில் இருக்க அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வகுத்து கொடுக்குறாங்க. அதாவது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளாரே நுழையிறோம். கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணுறது, இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கம். தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை தி Constituent Assembly set up under the Cabinet Mission Plan in 1946. 1946 அன்றைக்கு அந்த ஆண்டில் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. The assembly consisted of 389 members representing provinces 292, states 93, the chief commissioners provisions 3 and the Baluchistans 1. The assembly held its first meeting on December 9, 1946. இச்சபை, அதாவது இந்த சபை 389 மெம்பர்ஸ். இந்த அசம்பிளியில் என்ன அசம்பிளி? கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது தூதுக்குழு திட்டம் அப்படின்னு சொல்கிற கான்ஸ்டிடியூஷன்ஸ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அந்த அசம்பிளியில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. மேலும் ரெப்ரசன்டிங் ப்ரொவிஷன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 292, ஸ்டேட்ஸ் 93 ஸ்டேட்ஸ் இருக்குது, சீஃப் கமிஷனர் 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த அசம்பிளியில் எல்லோரும் எப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது அப்படின்னா December 9, 1946. இது கூட நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். தி கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வாஸ் ஹெல்ட் இன் தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் அப்படின்னு கேட்டால் நம்ம December 9, 1946 அப்படின்னு நம்ம எழுதணும். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, தி ஓல்டஸ்ட் மெம்பர், வாஸ் எலெக்டட் as தி டெம்பரவரி பிரசிடென்ட் ஆஃப் தி அசம்பிளி. இந்த சபை உடைய தற்காலிக தலைவராக, டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக யார் நிர்ணயிக்கப்பட்டார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் ஓல்டஸ்ட் மெம்பர். While the work was in progress, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா died. இப்படியே கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா சச்சிதானந்தாவுக்கு வயசாகி அவர் இறந்து போடுறார். இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் as தி பிரசிடென்ட் ஆஃப் தி அசம்பிளி. அடுத்தது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வரார். அவர் இந்த அசம்பிளிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கார். சிமிலர்லி போத் H.C. முகர்ஜி and V.T. Krishnamachari was elected as the vice president of the assembly. அப்புறம் H.C. முகர்ஜி அப்படிங்கிறவரும் V.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேரையும் வைஸ் பிரசிடெண்ட்டாக அசம்பிளிக்கு நிர்ணயிக்கிறாங்க. தி அசம்பிளி மீட் ஃபார் 11 செஷன்ஸ் along with 166 days of meetings. இந்த அசம்பிளி எத்தனை செஷன்ஸாக நடந்திருக்குன்னா 11 செஷன்ஸாக நடந்திருக்கு. 165 நாள் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்காக எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. டியூரிங் தி டிஸ்கஷன் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் ப்ரெசன்டட். இப்படியே நடந்துட்டுருக்கும்பொழுது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அதாவது இப்படி பண்ணலாமே, இதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ திட்டங்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
சம் ஆஃப் தெம் வேர் அக்செப்டட். அதில் சிலது தான் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்மளே இருக்கோம், எல்லா விதமான சாப்பாடும் வச்சா நமக்கு எது தேவையோ அதுதான் எடுத்துக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய விதமான ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கான்ஸ்டியூஷன்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்து சட்டமாக வைக்கலாம், இது சட்டமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறச்ச எல்லாருக்கும் எது பொதுவாக தோணுதோ அதை எடுத்துக்கிறாங்க. The assembly worked throughout various committees and the draft of the constitutions were preferred by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. He is recognized as the father of the Constitution of India. இந்த அரசியல் அமைப்பில், இந்த அசம்பிளியில் அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் அவர் தான் வந்து யார்? டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் B.R. அம்பேத்கர். அவருடைய தலைமை கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால் அவர் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தையாக அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாரு இல்லையா? இந்த பண்ணி டாக்டர் B.R. அம்பேத்கரோட கீழே இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால் இவரை வந்து இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை, தி ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தி ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு நம்ம எழுதலாம். 1 மார்க்லையும் வரலாம், 2 மார்க்லையும் வரலாம். இன்றைய தினம் இது வரைக்கும் போதும். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் சாய்ராம்.